ஓவராலா சார் அதிமுக பாஜக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா வந்துட்டு பயங்கர கான்பிடென்ட்டோட இருக்கிறாங்க. கண்டிப்பா நாங்க ஆட்சி அமைச்சிருவோம். அதுவும் சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி எடப்பாடி அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்ய போகிறார். அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா திமுகவுக்கு அவ்வளவுதான் கஷ்டம் தான், ஊழல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்றாங்க. எல்லாருக்குமே கான்ஃபிடென்ட் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். புரியுதா? இப்போ நீங்கள் 2 வீலரில் தானே வந்தீங்க. நீங்கள் போய் சாவியோடு எடுத்து போகும்போது என்ன நம்பிக்கையில் போய் இந்த வண்டி நின்று போயிடும், கிளம்பாது, ஸ்டார்ட் ஆகாது அப்படியா நினைக்க மாட்டீங்க. அந்த வண்டி உங்கள் மைண்ட்லேயே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக சாவியை போடுறோம், பட்டன் நமக்கு ஸ்டார்ட் ஆகும், போயிட்டே இருக்குன்னு தான் போகிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த கான்ஃபிடென்ட்னால தான் இந்த உலகமே ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் நம்ம இப்போ நிற்கிறோம், எலெக்ஷன் நிற்கிறோம், எம்எல்ஏ ஆகிறோம், தலைவர் முதலமைச்சர் ஆகிறாரு, கொடி கொடியாக அடிக்கிறோம், போகிறோம், திமுக வீழ்த்துறோம், பாஜக ஆட்சியை கொண்டு வர்றோம், பாஜக காங்கிரஸ் ஆட்சி அதிமுக ஆட்சி நடக்க போது, எடப்பாடி முதலமைச்சர், எல் முருகன் துணை முதலமைச்சர், அண்ணாமலையை ஒழிச்சு கட்டிட்டோம். அந்த பதவி பைத்தியம்லாம் சில இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒரு லேடிலாம் இருக்காங்க, அதெல்லாம் அந்த பதவி பைத்தியத்தெல்லாம் கொண்டு எங்கிட்ட தள்ளி விட்டு தோக்கடிச்சிட்டு நம்ம ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கு. அப்படி கூட சொல்ல முடியாதுங்க சார். இந்த பக்கம் திமுக ஆட்சியில பாத்தீங்க நீங்க சொல்ல முடியாது, அவர் ஆங்கரா, நான் சொல்லலாம். இல்ல திமுக ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய கரப்ஷன் நடந்திருக்குது. அது அப்படியா? ஆமா, வெளியே கேசிஸ் போடுற போறாங்கம்மா. இல்ல அது டிஸ்க்ளைமர்ல நான் சொல்லிடுறேன். நீங்க பாட்டுக்கு எடுத்த உடனே பேட்டி கொடுக்குறவன் தான் பொறுப்புன்னு போட்டு 3000 ரூபாய் கொடுத்துட்டு 300 கேஸ் கலைய விட்டுருவீங்க. நான் இந்த விஷயத்துல சொல்றேன், இந்த திமுக ஊழல்னா இல்லை யாரோ ஊழல்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றதுக்கு நான் பொறுப்பு. நீங்க கேள்வி கேட்கறதுக்கு வழக்கு போட்டா நீங்க தான் பதில் சொல்லணும். அந்த டிஸ்க்ளைமர்ல முன்னாடி அதை சொல்லிருங்க, சொல்லிட்டு சொல்லுங்க. பாஜக தரப்புல ஒவ்வொரு முறையும் மோடி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரப்ஷன் மாஃபியா வந்து கமிஷன், இதுதான் வந்து சிஎம்எஃப், இந்த மாதிரி கரப்ஷன் மாஃபியா கமிஷன், இதுதான் தொடர்ந்து இதே மாதிரியான கரப்ஷன் அமித்ஷா சொல்றாருன்றீங்களா? முதல்வர் யாரு? திமுக இல்ல, முதல்ல ஸ்டாலின் கரப்ஷன் சொன்னது இல்லம்மா, கேசிஸ் போட்டு போறாங்க. இல்லங்க சார், திமுக ஆட்சியில அப்படின்னு சொல்லிருக்காரு. திமுக ஆட்சியில இதுன்னு சொல்லிறாங்க, பேரை சொல்லல. இல்ல திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கரப்ஷன் கமிஷன் மாஃபியா வந்து நடந்துட்டு இருக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பே இல்ல. சுத்தமா கிடையாது. அண்ணாமலை அவர்களும் சரி, விஜய் அவர்களும் சரி. நீங்க போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தானே வந்தீங்க. இப்போ இல்ல இப்போ எப்படிமா போவீங்க? இப்போ இந்த ஸ்டேட்ல திமுக ஆட்சியில எப்படி நீங்க வீட்டுக்கு போவீங்க?